ஒரு மிகப்பெரிய கப்பலை கட்டி முடிச்சுடனேயே அந்த கப்பலை 4 ஆபத்தான முறையில் கடல்ல லான்ச் பண்ணுவாங்க. முதலாவது கிராவிடேஷனல் டைப் லான்ச்சிங், அதாவது பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி கடல்ல கப்பலை லான்ச் பண்ணுவாங்க. இரண்டாவது முறைதான் லாஞ்சிடியூடினல் ஆயில்டு ஸ்லைட்வே லான்ச்சிங். இதுல கப்பலை ஒரு பக்கவாட்டமா நிறுத்தி அந்த கப்பலை ஒரு பக்கமாவே கடல்ல லான்ச் பண்ணுவாங்க. மூன்றாவது முறைதான் ஃப்ளோட்டிங் அவுட் லான்ச்சிங். காய்ந்த நிலப்பகுதியில நிறுத்தி கப்பலை முழுமையா கட்டி முடிப்பார்கள். பிறகு கட்டி முடித்த இடத்தில் தண்ணீரை நிரப்பி அந்த கப்பலை கடலுக்குள் செலுத்துவார்கள். ஆனால் இந்த முறையை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். கடைசியாக 4வது முறை ஏர்பேக்ஸ் லான்ச்சிங். இந்த முறை கப்பலுக்கு அடியில் மிகவும் வலுவான மற்றும் அதிகபட்ச எடையை தாங்கக்கூடிய இன்ஃப்ளேட்டபிள் மரீன் ஏர்பேக்ஸ் என்று அழைக்கப்படும் ஏர்பேக்ஸ் பயன்படுத்தி கப்பலை கடலுக்குள் செலுத்துவார்கள். கப்பல் தளங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது இந்த 4வது முறை ஆகும். மேலும் தினமும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள என்னை பின்தொடரவும்.